ஹாய் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் பெயர் ஒற்றுமை. ஒற்றுமை என்னால் என்ன தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக இருக்கிறது தான். வாங்க கதையை கேட்போம். ஒரு பெரியவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பா சொல்லிக் கொடுத்தாலும் அந்த 4வரும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நீங்க தான் தப்பு, இல்ல நீங்க தான் தப்பு என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த அப்பா மிகவும் வருத்தப்பட்டார். எப்படி என் பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்வது என்று யோசித்தார். ஒரு நாள் அப்பாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அப்பா சொன்னார், பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு போட்டி வைப்போம். ஒவ்வொருவரும் ஒரு கம்பை கொண்டு வாருங்கள். அவர்கள் 4வரும் ஓடி ஓடி ஒரு கம்பு கொண்டு வந்தார்கள். முதலில் அப்பா சொன்னாரு, சரி, இப்போது ஒவ்வொருவரும் அந்த கம்பை உடையுங்கள். 4வரும் கம்புகளை எளிதாக உடைத்து விட்டார்கள். டக் டக் டக். பின்னர் அப்பா 4 கம்புகளையும் ஒன்றாக கட்டி கொடுத்தாரு. இப்போது இதை உடையுங்கள் என்று சொன்னார். ஆனால் யாராலும் உடைக்க முடியவில்லை. அப்பொழுது அப்பா சிரித்துக்கொண்டு சொன்னார், பாருங்க பிள்ளைகளே, தனித்தனியாக இருந்தால் யாராலும் உங்களை சுலபமாக சாய்க்க முடியும். ஆனால் ஒன்றாக இணைந்தால் யாராலும் உங்களை வெல்ல முடியாது. அந்த நாளிலிருந்து 4வரும் சண்டை போட்டுக்கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள். குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? தனியாக இருந்தால் பலவீனமாய் இருப்போம். ஆனால் ஒன்றுபட்டால் மிகப்பெரிய பலமாக மாறுவோம். எப்போதும் நண்பர்களோடு, குடும்பத்தோடு, பள்ளியிலோ எங்கிருந்தாலும் ஒற்றுமையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்முடையதே. கதை பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில மீட் பண்றோம்.